வாங்க இன்றைக்கி பன்னீரை வச்சு பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயை சூடுபடுத்திக்கலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடாகவும் 2 பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 6 முந்திரி பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு வந்து கறியிடக்கூடாது. அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க. இப்போ அதை நல்லா வதக்கி விட்ருவோம். இப்போ நான் வந்து 4 பெரிய சைஸ் வெங்காயம் வந்து எடுத்து கழுவி நறுக்கி வச்சுருக்கேன். இஞ்சி வந்து சின்ன பீஸாக நறுக்கி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா, 6 வந்து பூண்டு பல். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். பாருங்க, கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. இதுக்கப்புறம் 2 பெரிய சைஸ் தக்காளி நான் கழுவிட்டு எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். நான் வந்து அரைக்கும் போது டொமேட்டோ சாஸ் சேர்ப்பேன். அதனால 2 தக்காளி மட்டும் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து சாஸ் இல்லைன்னா 3 பெரிய தக்காளி சேர்த்துக்கிறங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். தக்காளி வந்து நல்லா வதங்கணும். அதோடைய பச்சை வாசனை போகிற அளவு வதங்கணும். பாருங்கள், நான் கொஞ்சம் சத்து வதங்கட்டும். இப்போ பாருங்கள், வதங்கிருச்சு நல்லா. இதுக்கப்புறம் இதை ஆற வச்சிடலாம். ஆறட்டும். அடுத்து வாங்க, பன்னீரை வந்து சின்ன சின்ன பீஸாக நறுக்கி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக சுடுதண்ணி ஊற்றிக்கலாம். சுடுதண்ணி எதுக்கு ஊற்றுறோன்னா, நம்ம வந்து அந்த கிரேவி செஞ்சதுக்கப்புறம் அது லப்பர் மாதிரி ஆயிரும். இப்போ வந்து சுடுதண்ணியில் போட்டோம்னா அது வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அதனால தான் சுடுதண்ணியில் போடுறோம். ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். ரொம்ப வச்சிடாதீங்க ரொம்ப நேரம். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் எடுத்து தண்ணியை வடிச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ வாங்க, ஆற வச்சாச்சு. அதை ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கலாம். அதில் 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேங்க. இதில் வந்து டொமேட்டோ சாஸ் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இங்கே டொமேட்டோ சாஸ் இல்லாதவங்க வந்து தக்காளி 1 எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டால் போதும். இதான் இப்படி நைஸாக நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயை சூடுபடுத்திக்கிறேங்க. அதில் 2 ஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலா நல்லா வதக்கி விட்ருங்க, இல்லைன்னா அடியில் பிடிச்சிரும். நம்ம வந்து முந்திரி பருப்பு சேர்த்துருக்கனால அடியில் ஒட்டும். அதனால கைவிடாமல் கிண்டி விடுங்க. நான் வந்து 2 பச்சை மிளகா எடுத்துருக்கேன். அதை கீறிட்டு அதில் சேர்த்துக்கலாம். அதை சேர்த்து நல்லா அதுக்கு கிண்டி விட்டுறலாம். வந்து நான் 1 ஸ்பூனு சர்க்கரை, அப்புறம் ஒரு 200 மில்லி இருக்கும் பால், 200 மில்லி பால் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறங்க. உங்களுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறங்க. ரொம்ப கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிக்கிறங்க. இப்போ நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், கொஞ்சம் நல்லா வத்திருச்சு. இதுக்கப்புறம் நம்ம பன்னீரை சேர்த்துக்கலாம். எல்லா பன்னீரையும் சேர்த்துக்கலாம். நான் வந்து அடுத்து பன்னீர் வந்து வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு நான் வீடியோ போடுறேன். இது வீட்டில் செஞ்ச பன்னீர் தான். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருணும். இப்போ கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம்.
கொஞ்சம் கொதிக்கவும் மூடி போட்டு மூடி வைங்க, அடியில் ஒட்டிடாமல். பாருங்கள், நான் மூடி போட்டு மூடி வச்சு இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி சப்பாத்திக்கு தான் சாப்பிட போகிறோம்.